எப்போதும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்த மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் தொடங்கும் எந்த காரியத்திலும் முழு ஆற்றலுடன் ஈடுபடுவீர்கள். உங்களின் நம்பிக்கை பிறருக்கு ஊக்கமாக இருக்கும். எந்த சிக்கலையும் அஞ்சாமல் எதிர்கொள்வது உங்கள் தனிச்சிறப்பு. உங்கள் மனம் எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கும். இதுவே மேஷம் ராசிக்காரர்களை முன்னேற்ற பாதையில் நிறுத்தும் முக்கியமான சக்தியாகும். மிகுந்த தீர்மானத்துடனும் நேர்மையுடனும் வாழும் மேஷம் ராசிக்காரர்களே, நீங்கள் எதைச் சொன்னாலும் அதை செய்வதற்கான வலிமை உங்களிடம் உண்டு. உங்களின் சொற்கள் நம்பிக்கையையும் சக்தியையும் தந்துவிடும். மற்றவர்கள் முடியாது என்றால் கூட நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்களின் தைரியம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டு. உங்களின் செயல் உழைப்பையும் ஒழுக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. பிறர் பிரச்சனையை பேசும்போது நீங்கள் முன்னோடி போல நடந்து பிரச்சனையை முடித்து வைப்பீர்கள். மேஷம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் நிதானத்துடனும் உருவாக்குவார்கள். இதுவே உங்களுக்கு பிறரிடமிருந்து வித்தியாசமான தனித்தன்மையை வழங்குகிறது. இந்த அக்டோபர் மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன. குரு பகவான் ரிஷப ராசியில் இருப்பதால் பண வரவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும். சில புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் குறையும். குரு பகவான் உங்களுக்கு நிதி நிலையை வலுப்படுத்தும் வகையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். இதனால் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும். மேலும் சனி பகவான் கும்பராசியில் இருப்பதால் உங்களின் தொழில் தொடர்பான முடிவுகள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வெற்றியடையும். சில சோதனைகள் வரலாம், ஆனால் அவை உங்களை மேலும் வலிமை மிக்கவராக மாற்றும். சனி பகவான் உங்களுக்கு ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் தருகிறார். இதனால் உங்கள் வேலைகள் மெல்ல வளர்ச்சி பெறும். உழைப்பு பலனளிக்கும். அது மட்டுமில்லாமல் ராகு பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்களின் மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றும். ஆன்மீகம் மற்றும் தியானம் பற்றிய ஆர்வம் உருவாகும். இது உங்களுக்கு மன அமைதியை அளிக்கும். கேது பகவான் கன்னி ராசியில் இருப்பதால் உங்களின் பழைய பிரச்சனைகள் இப்போது முடிவுக்கு வரும். இது மனதில் நிம்மதியை தரும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பணவரவு திடீரென அதிகரிக்கும். சிலருக்கு புதிய தொழில் முயற்சி வெற்றியடையும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். சுக்கிர பகவான் உங்களுக்கு கவர்ச்சி மற்றும் சமூக மரியாதை கொடுப்பார். உங்கள் பேச்சு பிறரை ஈர்க்கும். இதனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். அதேபோல புதன் பகவான் துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களின் பேச்சுத் திறன் உயரும். நீங்கள் எதைச் சொன்னாலும் அதில் தெளிவும் நம்பிக்கையும் இருக்கும். தொழிலில் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நல்ல கருத்து ஏற்படும். புதன் பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க உதவுவார். இதனால் தவறான முடிவுகளை தவிர்க்கலாம். மேலும் சூரிய பகவான் துலாம் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு சமூக மரியாதை உயரும். சிலருக்கு திடீரென ஒரு பெரும் வாய்ப்பு கிடைக்கும். இது உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்ந்து பேசும் நிலையை உருவாக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு நம்பிக்கையும் வழிகாட்டுதலும் தருகிறார். இதனால் இந்த மாதம் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருப்பதால் உங்களுக்கு உடல் ஆற்றல் அதிகரிக்கும். உழைப்பில் சிறந்த முடிவு காணலாம். ஆனால் சில நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியம் தருகிறார். இதை நன்மைக்கு பயன்படுத்தினால் வெற்றி உங்களை தேடி வரும். அதே நேரத்தில் தொழிலில் பெரிய மாற்றங்கள் நிகழும். குரு பகவான் உங்கள் ராசியின் 2வது வீட்டில் இருப்பதால் வருமானம் உயரும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் உங்களின் முயற்சிகளை சோதித்தாலும் இறுதியில் வெற்றி தருவார். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானத்துடன் அமையும். இதனால் உங்களின் தொழில் வலுப்படும். மேலும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கை தரும் காலமாக இருக்கும். புதன் பகவான் உங்களுக்கு நல்ல தகவல்களை அளிப்பார். வெளிநாட்டில் வேலை தேடும் நபர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கும். உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும். சில நேரங்களில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் இறுதியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் பணவரவு குறித்து பார்க்கும்போது இந்த மாதம் சில நன்மைகள் அதிகம் இருக்கும். குரு பகவான் பணவரவை அதிகரிக்கிறார்.
உங்கள் உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். சிலருக்கு பழைய கடன் திரும்ப கிடைக்கும். ஆனால் செலவுகள் குறைய வேண்டும். செலவுகளை அதிகரிக்காதீர்கள், அது இன்னும் அதிகமான பிரச்சனையை கொண்டு வரும். சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒழுங்கை கற்றுத் தருவார். இதனால் பணநிலை மெல்ல மேம்படும் சூழ்நிலை உருவாகும். அதே நேரத்தில் குடும்பம் அமைதியாக இருக்கும். சுக்கிர பகவான் உறவுகளை வலுப்படுத்துவார். சில சிறிய மனக்கசப்புகள் வந்தாலும் அவை நீண்ட காலம் நீடிக்காது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால் மனம் மகிழ்ச்சியடையும். மேலும் திருமணமானவர்களுக்கு உறவு நிலை சீராகும். சனி பகவான் பொறுமையை கற்றுத்தருவார். குரு பகவான் புரிதலை அதிகரிப்பார். சிலருக்கு புதிய உறவு உருவாகும். இதனால் மன அமைதி கிடைக்கும். உறவில் ஏற்பட்டிருந்த தவறான புரிதல்கள் தீரும். இதனால் உறவு மேலும் வலுப்படும். அது மட்டுமில்லாமல் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். புதன் பகவான் கல்வியில் முக்கிய அங்கம் வகிக்கிறார். போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிநாட்டில் கல்வி வாய்ப்பு கிடைக்கும். உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதனால் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பீர்கள். அதேபோல காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறிய சோதனைகள் இருக்கலாம். சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் இருப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாகும். நீங்கள் காதலனிடம் அல்லது காதலியிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். சில தவறான புரிதல்கள் வரலாம். ஆனால் குரு பகவான் உங்கள் உறவை காக்கிறார். பொறுமையுடன் நடந்தால் பிரச்சனை தீரும். பழைய பிரிவு இருந்தால் மீண்டும் இணையும் வாய்ப்பும் உண்டு. இதனால் மன நிம்மதி கிடைக்கும். அன்பும் நம்பிக்கையும் உறவை வலுப்படுத்தும். உங்கள் காதல் உறவு புதுமையாக மாறும். மேலும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். குரு பகவான் ரிஷபத்தில் இருப்பதால் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெற்றோர் ஆலோசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் உங்களின் பொறுமையை சோதித்தாலும் இறுதியில் வெற்றி தருவார். உறவு உறுதியானதாக மாறும். சிலருக்கு உறவுகள் வெளிநாட்டிலிருந்தும் வரலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தாமதமான திருமணம் முயற்சிகள் உடனே நடப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியம் குறித்து பார்க்கும்போது இது நல்ல மாதமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தியை தருகிறார். சிலருக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பு உண்டு. தாமதமானவர்கள் இப்போது நம்பிக்கையுடன் இருக்கலாம். சனி பகவான் பொறுமையை கற்றுத் தருகிறார். இதனால் உங்களின் குடும்ப வாழ்க்கை நிறைவாக இருக்கப் போகிறது. குழந்தைகளின் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். அதே நேரத்தில் உங்களின் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். குரு பகவான் உங்களுக்கு புதிய யோசனைகளை அளிப்பார். சிலர் தொழிலை மாற்ற நினைத்தால் இது நல்ல நேரமாகும். சனி பகவான் உழைப்பில் சோதனை செய்தாலும் இறுதியில் வெற்றி தருவார். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானம் கூடும். புதிய திட்டங்களில் ஈடுபடலாம். ஆனால் நிதியில் கவனமாக இருக்க வேண்டும். உழைத்தால் நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படும். மேலும் அரசியல் துறையில் உள்ள மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முக்கியமானதாக அமையும். சூரிய பகவான் துலாமில் இருப்பதால் சமூக மரியாதை உயரும். சில புதிய கூட்டணிகள் உருவாகும். சனி பகவான் உங்களை சோதித்தாலும் மக்கள் ஆதரவு கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல பேச்சாற்றலை வழங்குகிறார். இதனால் கூட்டங்களில் உங்கள் பேச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசியல் முடிவுகள் நீண்டகால நன்மையை தரும். சிந்தித்து எடுத்த முடிவு வெற்றி பெறும். அது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உயர்வடையும். குரு பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு உறவுகளை வலுப்படுத்துகிறார். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் வெளிநாட்டு கல்வி பற்றிய செய்தி பெறுவார்கள். ஆனால் ராகு பகவான் சில தாமதங்களை ஏற்படுத்தலாம். சனி பகவான் பொறுமை கற்றுத் தருகிறார். இதனால் காத்திருந்த வாய்ப்பு இறுதியில் நிச்சயமாக கிடைக்கும். அதேபோல் மேஷ ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் புதிய அனுபவங்கள் உங்களை எதிர்கொள்ளவிருக்கின்றன. குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சின் வலிமை அதிகரிக்கிறது. நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறரின் மனதில் ஆழமாக பதியும். இதனால் பலருக்கு உங்கள் ஆலோசனைகள் பயனுள்ளதாக மாறும்.
உங்களின் நிதிநிலை மெதுவாக உயரத் தொடங்கும். குடும்பத்தில் நீங்கள் கூறும் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மன அமைதியை பாதுகாக்கும் போது பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். உங்களின் பொறுமை இம்மாதத்தின் முக்கிய ஆயுதமாகும். மேலும் சனி பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் புதிய வழிகள் திறக்கப்படும். உங்களின் நண்பர்கள் வட்டத்தில் நன்மை தரும் நபர்கள் சேர்வார்கள். அவர்களின் உதவியால் சில முக்கிய முயற்சிகள் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளும் கூடலாம். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறார். நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லாமல் ராகு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். மனதில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் அவை தற்காலிகமானவை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அவை உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ராகு பகவான் உங்களுக்கு புதிய வகையில் யோசிக்கும் திறனை அளிக்கிறார். இதனால் உங்கள் பார்வை விரிவடையும். ஆன்மீக தியானம் மேற்கொண்டால் மன அமைதி நிலைக்கும். அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில உடல்நல குறைபாடுகள் தோன்றலாம். ஆனால் அவை மிகச் சிறியவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவு பழக்கம் உங்கள் உடலை வலுவாக்கும். கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் அளிக்கிறார். உங்கள் மனம் நிதானமாக இருக்கும்போது உடலின் சக்தியும் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் மன வலிமை இழந்து பின்வாங்குவார்கள். மன உறுதி உங்கள் வெற்றியின் காரணமாகும். அதேபோல் மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான ஆனால் நன்மை தரும் மாதமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நினைவுத்திறன் அதிகரிக்கும். ஆனால் கவனச்சிதறல் வராமல் இருக்க வேண்டும். படிப்பில் தொடர்ந்து முயற்சி செய்வது முக்கியம். சில புதிய பாடங்கள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் பின்னர் எளிதாக மாறும். ஆசிரியர்கள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் தைரியமாகச் செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களின் துணை உங்களுக்கு உதவும். மேலும் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நிம்மதி தரும் மாதம். சுக்கிர பகவான் உங்களுக்கு பாசத்தையும் புரிதலையும் அளிக்கிறார். சிலருக்கு நீண்ட நாள் விரிசல்கள் சரியாகும். உறவில் நேர்மையும் நம்பிக்கையும் பெருகும். சிலருக்கு குடும்பத்தினரின் அனுமதி கிடைக்கும். ஆனால் உறவில் தேவையற்ற கற்பனைகளை தவிர்க்கவும். சுயமரியாதையை பாதுகாப்பது அவசியம். நீங்கள் உண்மையுடன் நடந்தால் உறவு நீடிக்கும். இந்த மாதத்தில் ஒரு சிறிய அன்பு வார்த்தை கூட பெரிய மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களை பெருமைப்படுத்தும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் ஆசை நிறைவேறும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை துணையுடன் உறவு உறுதியடையும். உங்களின் ஆலோசனை குடும்பத்தில் மதிப்பை பெறும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல் நலம் சீராகும். அனைவரின் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதமாகும். சனி பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உழைப்பின் பலன் கிடைக்கும். உங்களின் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மை தரும். வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபடுவோருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உங்களின் வாடிக்கையாளர்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். அது மட்டுமில்லாமல் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு செயல்மிகு மாதம். உங்களின் பேச்சுத் திறன் பொதுமக்களின் மனதை கவரும். கூட்டங்களில் பேசும்போது உங்கள் கருத்து முக்கியத்துவம் பெறும். எதிரிகள் உங்கள் நம்பிக்கை முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. புதிய கூட்டணிகள் உருவாகும். சில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். பொதுமக்கள் ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் பெயர் பரவலாக பேசப்படும். அரசியலில் சிறந்த நிலை அடைய வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக
அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தருகிறார். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை தீர்க்கப்படும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். சிலருக்கு பழைய நண்பர் ஒருவரின் உதவியால் நல்ல பலன் கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை உங்கள் மனதில் அமைதியை தரும். இந்த மாதத்தில் ஒரு சிறிய அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் நல்ல பலனை தரும். அதே நேரத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் சொத்துக்கான நல்ல வாய்ப்புகளை தருகிறார். சிலருக்கு வீடு வாங்கும் கனவு நிறைவேறும். பூர்வீக சொத்து விற்கும் எண்ணம் இருந்தால் சனி பகவான் கூறுவது போல் சிறிது யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் விற்றால் நன்மை உண்டு. தவறான நேரத்தில் விற்றால் இழப்பு ஏற்படும். ஆகவே ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. மேலும் புதிய வாகனம் வாங்க நினைக்கும் நபர்களுக்கு இது நல்ல நேரமாகும். சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் இருப்பதால் ஆடம்பர பொருட்களில் ஈர்ப்பு வரும். ஆனால் நிதி திட்டமிடல் அவசியம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியம் தருகிறார். இதனால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பழைய வாகனத்தை விற்கும்போது சிறிய லாபம் கிடைக்கும். இதனால் நிதி சுழற்சி நன்றாக அமையும். அது மட்டுமில்லாமல் உடல் நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் கும்பத்தில் இருப்பதால் நெஞ்சு சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் வரலாம். இதற்காக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். குரு பகவான் உடல் நலத்தை காக்கிறார். சரியான உணவு பழக்கமும் ஓய்வும் அவசியம். தினசரி நடைபயிற்சி நல்ல பலன் தரும். தியானம் மன அமைதியை தரும். இதனால் உடலும் மனமும் வலிமை பெறும். அதே நேரத்தில் மனநிலை குறித்து பார்க்கும்போது சிறிய பதட்டங்கள் இருக்கலாம். சனி பகவான் சிந்தனையை அதிகரிப்பார். ஆனால் குரு பகவான் மன அமைதியை அளிப்பார். தியானம் செய்து பிரார்த்தனை செய்வது நல்லது. உங்கள் முயற்சிகளைப் பற்றிய அச்சம் தேவையில்லை. முடிவு நிச்சயமாக நன்மை தரும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். இது மன அமைதியை அதிகரிக்கும். மேலும் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு சமூகத்தில் இந்த மாதம் மரியாதையை உயர்த்துகிறார். சிலருக்கு திடீரென புகழ் வரும். இது எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவை தரும். சனி பகவான் உங்களுக்கு பொறுப்புணர்வை அளிக்கிறார். இதனால் மற்றவர்கள் உங்களை முன்னேற்றத்தின் அடையாளமாக காண்பார்கள். இதுவே உங்கள் பெருமை. அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமான ஆதரவாக இருப்பார்கள். குரு பகவான் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு உருவாகும். இது உங்களுக்கு மன உறுதியை தரும். ஆனால் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தாதீர்கள். உங்களின் நற்பெயர் காக்கப்படும். அதே நேரத்தில் பண நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் உங்களின் நிதி முடிவுகளை சோதிக்கிறார். தேவையற்ற கடன்களில் ஈடுபடாதீர்கள். குரு பகவான் வழிகாட்டுகிறார். உழைப்பில் நிதிநிலை மெதுவாக மேம்படும். தவறான ஆலோசனைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இதனால் உங்கள் பணநிலை பாதுகாப்பாக இருக்கும். மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு வரலாம். சனி பகவான் சோதனைகள் தருவார். ஆனால் பொறுமை காக்க வேண்டும். குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எதிர்ப்புகள் கடந்து வெற்றி கிடைக்கும். மன அழுத்தம் இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். இறுதியில் வெற்றி உங்களையே தேடும். அது மட்டுமில்லாமல் பரிகாரம் செய்வதற்கான சிறந்த நேரம் இது. சனி பகவானை வணங்கி கரும்பு தானம் செய்யலாம். குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மலரால் பூஜை செய்யலாம். ஆதரவற்றவர்களுக்கு உணவு அளிப்பது உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் தெளிவாக மாற்றும். இதனால் எதிர்மறை தாக்கங்கள் குறையும். மன அமைதி கிடைக்கும். குரு பகவான் இந்த மாதத்தில் உங்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக ஒளியை அதிகரிக்கிறார். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு விஷயம் நிறைவேறும். உங்களின் முயற்சிகள் பலனளிக்கும். மனதில் இருந்த குழப்பம் தீரும். பிறரிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கும். உங்களின் நற்பண்பு பலரின் மனதில் நல்ல நினைவாக நிற்கும். இதனால் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் வரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும்.
இது உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியை அளிக்கும். சனி பகவான் உங்களின் பொறுமையை சோதித்தாலும் இறுதியில் நன்மை தருகிறார். தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மெதுவாக குறையும். சில முக்கிய முடிவுகள் சரியான நேரத்தில் நடைபெறும். பிறர் உங்களை விமர்சித்தாலும் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். உங்களின் உழைப்பு உங்களை மீண்டும் முன்னேற்ற பாதையில் நிறுத்தும். மன அழுத்தம் குறையும். உங்களின் நம்பிக்கை பலரை கவரும். சனி பகவான் உங்களை வலிமை மிக்கவராக மாற்றுகிறார். ராகு பகவான் இந்த மாதம் உங்களின் சிந்தனைக்கு புதிய பலம் கொடுக்கிறார். சில புதிதான யோசனைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வணிகம் தொடர்பான சிந்தனைகள் நன்மை தரும். ஆனால் தேவையற்ற அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நண்பர்கள் வழியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேது பகவான் உங்கள் மனதை சுத்தமாகவும் அமைதியாகவும் மாற்றுகிறார். சில பழைய பிரச்சனைகள் முடிவை அடையும். பிறரை மன்னிக்கும் மனநிலை உங்களுக்கு பலம் தரும். சில நேரங்களில் உங்களுக்கு தனிமை தேவைப்படும். அது உங்கள் சிந்தனையை வலுப்படுத்தும். கேது பகவான் உங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதையை திறக்கிறார். இதனால் மன அமைதி பெருகும். சூரிய பகவான் துலாம் ராசியில் இருப்பதால் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். சில முக்கியமான நபர்களின் பாராட்டு கிடைக்கும். உங்களின் தன்னம்பிக்கை பிறருக்கு முன்மாதிரி ஆகும். பணியிடத்தில் உங்களின் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதன் பகவான் துலாம் ராசியில் இருப்பதால் உங்களின் பேச்சு திறமை உயரும். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். பணியிடத்தில் முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். புதன் பகவான் உங்களின் சிந்தனையை தெளிவாகவும் கூர்மையாகவும் மாற்றுகிறார். இதனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானவை என நிரூபிக்கப்படும். சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் இருப்பதால் உங்களின் பணநிலை சிறப்பாகும். சில புதிய வருவாய் வாய்ப்புகள் உருவாகும். திருமணமானவர்களுக்கு உறவு இனிமையாகும். சுக்கிர பகவான் உங்களுக்கு அழகு மற்றும் அமைதியை அளிக்கிறார். சில நேரங்களில் தேவையற்ற உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். இதனால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருப்பதால் உங்களின் தைரியம் உயர்கிறது. நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வேகமாக பலனைத் தரும். செவ்வாய் பகவான் உங்களின் செயல்களில் ஆற்றலை அதிகரிக்கிறார். ஆனால் சில நேரங்களில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் உறவுகள் நன்றாக நிலைநிறுத்தப்படும். உங்களின் உழைப்பால் அனைவரும் வியக்கும் நிலை உருவாகும். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் சனி பகவான் உங்களுக்கு நன்மை அளிக்கிறார். நீண்ட காலமாக முடிவாகாத சொத்து பிரச்சனை தீரும். வீடு விற்க அல்லது வாங்க விரும்புவோருக்கு நல்ல நேரம். குரு பகவான் உங்களுக்கு அறிவார்ந்த ஆலோசனையை அளிக்கிறார். இதனால் தவறான முடிவுகளை தவிர்க்க முடியும். சொத்து முதலீடுகளில் நீண்டகால நன்மை உண்டு. குடும்ப வாழ்க்கையில் சுக்கிர பகவான் அமைதியை அளிக்கிறார். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் புரிதலுடன் தீர்க்கலாம். குழந்தைகளின் மகிழ்ச்சி உங்கள் மனதிற்கு நிம்மதி தரும். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒரு சிறிய விழா ஏற்படலாம். இதனால் வீட்டில் மகிழ்ச்சி பரவும். அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சூரிய பகவான் நல்ல மாற்றங்களை தருகிறார். உங்கள் பேச்சு பலரின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பழைய எதிர்ப்புகள் மாறி புதிய கூட்டணிகள் உருவாகும். சனி பகவான் பொறுப்புணர்வை அதிகரிக்கிறார். இதனால் மக்கள் ஆதரவு உங்களுக்கு பெருகும். உங்களின் செயல்கள் சமூகத்தில் நல்ல பெயரை உருவாக்கும். காதல் வாழ்க்கையில் சுக்கிர பகவான் உறவுகளை இனிமையாக்குகிறார். சிலருக்கு திருமணமாகும் வாய்ப்பு உண்டு. காதலில் இருந்த தவறான புரிதல்கள் தீரும். உறவு புதிய திசையில் நகரும். இதனால் மன அமைதி கிடைக்கும். இதுதான் இந்த மாதத்தில் உங்களின் ராசி பலன். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ராசிக்கான பலன்களை தினமும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை பின்தொடருங்கள். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. நன்றி.